இங்க ஒரு பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது சடனா அங்க 2 ரவுடி பசங்க வந்து இவன வம்புழுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவனுங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம போச்சு. ஆக்சுவலா இவன் ஒரு பெரிய மாஃபியா கும்பலுக்கே தலைவன்கிறது. இந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் ஒரு சாதாரண ஸ்கூல் பையனா தான் இருப்பான். எல்லா பசங்களையும் இவனை போட்டு அடி பொழப்பானுங்க. அதனாலேயே மனசு உடைஞ்சு போய் இதுக்கு மேல நம்ம வாழ்றதே வேஸ்ட்னு ஒரு பிரிட்ஜ்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு போக சடனா அந்த இடத்துக்கு ஒரு மாஃபியா கும்பலோட தலைவர் வந்து இவன் உயிரை காப்பாத்திடுறாரு. ஆனா 2 பேருமே அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க. இப்போ இந்த டான் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு பெரிய ஷாக். என்னடான்னு பார்த்தா அந்த பையனோட உடம்புல அந்த டான் இருப்பாரு. அப்ப இவரோட உடம்புல அந்த பையன் இருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு அவனை போய் பார்க்கலான்னு போனா அவன் ஏற்கனவே இறந்து போயிருப்பான். அதனாலே அவனை எப்படியாச்சும் திரும்பவும் உயிரோட கொண்டு வரணும்னு மறுபடியும் அந்த பிரிட்ஜுக்கு போய் அந்த பையன் குதிச்ச மாதிரியே குதிக்கிறாரு. ஆனா எதுவுமே நடக்கல. சோ வேற வழி இல்லாம இவனோட உடம்புலே வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு அவனோட டேப்லெட்ல அவன் எழுதி வச்ச டைரியை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான் அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் செம்ம கடுப்பாக்கி அந்த டேப்லெட்லயே உடைச்சு போட்டுறாரு. அப்புறம் அந்த பையன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனுங்களை சும்மா விடக்கூடாதுன்னு அவங்களை பழி வாங்குறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. இப்போ வேலையா சலூனுக்கு போய் ஒரு புது ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறாரு. அப்போ இவனோட கிளாஸ் பசங்களுக்கே இவன் யாருங்கிறது தெரிய வரல. அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது இவன் யாருங்கிற விஷயமே தெரிய வருது. அப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் எவ்வளவு பெரிய டானுங்கிற விஷயமே தெரியாம வழக்கம் போல அந்த ரவுடி பசங்க இவரை அடிக்கலான்னு வர இவர் திரும்ப அவனுங்களை போட்டு அடிச்சு பொழந்து விட்டுறாரு.